சரி, அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பொய் சொல்றாருன்னா உடனே அதை மறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உணவுத்துறை அமைச்சர் உடனே மறுக்கணும்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பொய் உரை உரைக்கிறார், ஆகஸ்ட் 18 இவங்க வந்து இப்ப அனுமதி கொடுத்துட்டேன்னு சொல்றது தவறு, அனுமதி வரவில்லைன்னு அங்க சொல்லணும்ல. இப்ப வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பூசி முழுகிறாருன்னு சும்மா ஒரு கதையை சொல்றாங்களா? அப்ப எங்க ஒரு கேப் இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இப்ப மத்திய அரசு இவங்க என்ன தண்ணி வரலனாலும் மத்திய அரசு, ரோடு போடலனாலும் மத்திய அரசு, ஃபிளைட்டு பறக்கலனாலும் மத்திய அரசு, எது பண்ணாலும் மத்திய அரசு நோக்கி தான் இந்த அரசாங்க நகரம். சம்ஸ்கிருத நிதி வந்து வராதனாலதான் இன்னைக்கு கல்வி திறமை கெட்டு போச்சு. இந்த கேரளா இணைஞ்சிட்டான், எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்க? 3 மாநிலம் தான் ஏத்தீங்க, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் சம்ஸ்கிருத அபியான் திட்டத்துல நிதியும் வேணாம், பிஎம்சி இணைய வேணாம், போயிட்டாங்க. அவங்க எதுவுமே இதுவரை எதனா ஒரு கான்ட்ரவர்சில மம்தா பானர்ஜி வந்து எங்களுக்கு நிதி தரலன்னு சொன்னாங்களா? நிதி நீங்க இணைய சொல்றீங்க, எங்க இணைய விருப்பம் இல்லை, நிதி வேணாம், நான் நடத்திக்கிறேன், போயிடலாம். இவங்க கேரளா வந்து என்ன சொல்றாங்க, 1443 கோடி சேர்ந்தது நாங்க இணைஞ்சிக்கிறோம் சொல்லிட்டு 1043 கோடி வாங்கிட்டாங்க, முடிஞ்சிச்சா? அப்ப நீங்க வந்து திட்டத்துல இணையறன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு 2 வருஷமா நிதியை வாங்கிட்டு 3வது வருஷம் நிதியை ஸ்டாப் பண்ண உடனே கல்வித்தரம் வந்து குறைஞ்சு விட்டது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, பல பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஒரு நீலி கண்ணீரை நீங்க வெடிக்கிறீங்க, ரைட்டா?